சாய் ராமாயணம் அத்தியாயம் 42 மகா சமாதி. ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி, ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி, ஸ்ரீ குரு மகராஜனே போற்றி, குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனே பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். ஓம் ஸ்ரீ சத்குருவே போற்றி, கொடைவள்ளலே, புண்ணிய நதி கோதாவரியின் கரையில் வசிப்பவரே, உருவமேற்ற பிரம்மமே, கோவணம் அணிந்தவரே, ஞானிகளில் தலை சிறந்தவரே, உம்மை வணங்குகின்றேன். ஞானியாக அவதாரம் செய்த சாயியே பிறவிக் கடலை கடக்க வழிகாட்டுவார். பாதங்களில் தீனர்களுக்கு அடைக்கலம் அளிப்பவர். பக்தர்களின் நிஜமான கற்பக விருட்சம். கடந்த அத்தியாயத்தில் அவருடைய புடைச்சிற்பம் தண்ணீரில் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்ட அற்புதமான லீலை விவரிக்கப்பட்டது. அதுபோலவே பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றி அவருக்கு தெளிவாக அறிவுரை வழங்கி ஞானேஸ்வரி பாராயணத்தை தொடர்வதற்கு அருள் செய்து அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணிய விவரமும் சொல்லப்பட்டது. சாராம்சம் என்னவெனில், குருவின் கிருபை உதித்தவுடன் உலக வாழ்வு பற்றிய பயமாகிய புதிர் விடுபடுகிறது. மோட்சத்தின் கதவுகள் திறந்து கொள்கின்றன. துன்பமெல்லாம் இன்பமாகின்றது. எந்நேரமும் சத்குருவின் பாதங்களை நினைத்து கொண்டிருப்பதால் வாழ்க்கையில் தடங்கல்கள் எல்லாம் விலகுகின்றன. வாழ்க்கையின் துன்பங்கள் மறைந்து போகின்றன. மரணத்திற்கு மரணம் ஏற்படுகிறது. ஆகவே கதை கேட்பவர்கள் அவர்களுடைய நன்மை கருதி சமர்த்தரின் கதைகளை கேட்க வேண்டும். கேட்பவர்களை அவை மிக புனிதர்களாக ஆக்கும். இந்த அத்தியாயத்தில் சாயியின் இயல்பை பார்ப்போம். அவர் கடுமையான இதயம் படைத்தவரா, மென்மையானவரா? இதுவரை நீங்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் சாயியின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இப்பொழுது அவர் உடலை உகுத்த சரித்திரத்தை கவனமாக கேளுங்கள். பாபாவுடன் சமகாலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் சுகத்தை அனுபவித்த ஷிரடி மக்கள் எல்லா பேறுகளையும் பெற்றவர்கள். 1918ஆம் ஆண்டு சூரியன் தெற்கு நோக்கி சஞ்சரிப்பது போல் தோன்றும் 6 மாத காலமாகிய தட்சிணாய காலத்தில் வளர்பிறை பருவத்தில் விஜயதசமியன்று பகல் நேரத்தில் பாபா தம் சரீரமாகிய ஆடையை உதறினார். அந்நாளில் பிற்பகல் 2:35 மணியளவில் சாயிநாதர் தம்முடைய நிர்ணாயனத்திற்கு தயாரானார். கௌதம புத்தரின் பிறந்த நாள் புத்த ஜெயந்தியாக கொண்டாடப்படுவதைப் போல சாயியின் புண்ணிய திதியும் மகா சமாதி விழாவாக கொண்டாடப்படுகிறது. விழா கொண்டாடுவதற்கு தேவர்களுக்கு பிறந்த நாள் எப்படி முக்கியமோ அப்படியே ஞானிகளுக்கு முக்தியடைந்த நாள் முக்கியமானது. 15/10/1918 அன்று மதியம் 12:30 மணி கடியாரத்தில் அடித்தபோது தசமி திதி கழிந்து ஏகாதசி திதி ஆரம்பமாகி விட்டது. ஆகவே பாபா முக்தியடைந்த திதி ஏகாதசியே. ஆயினும் அன்று உதய காலத்தில் தசமி திதியாக இருந்ததால் விஜயதசமியே பாபா முக்தியடைந்த திதியாக கொள்ளப்படுகிறது. உற்சவமும் விஜயதசமி அன்றே கொண்டாடப்படுகிறது. அந்த செவ்வாய்க்கிழமை முஸ்லிம்களுக்கு படுகொலை இரவு நாள், மிக பிரசித்தி நாள். அந்த நாளில் சாயி ஜோதியுடன் தம்முடைய ஆத்ம ஜோதியை பரஞ்சோதியுடன் கலந்து விட்டார். விஜயதசமி வங்காள தேசத்தில் துர்கா பூஜை முடியும் நாள். விஜயதசமி வடநாட்டிலும் எல்லாருக்கும் பண்டிகை நன்னாள். 1916ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே விஜயதசமி நாளன்று சாயங்கால நேரத்தில் பிரதோஷ காலத்தில் பின்னர் நடக்கப் போவதை சூசகமாக தெரிவித்தார் பாபா. அந்த அபூர்வமான லீலையை எவ்வாறு செய்தார் என்பதை இப்பொழுது சொல்கிறேன். கேட்பவர்கள் வியப்படைவீர்கள். மேலும் எல்லாரும் சமத்த சாயியின் திட்டமிட்டு செயலாற்றும் சாமர்த்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள். 1916ஆம் ஆண்டு நவராத்திரி பண்டிகை சமயத்தில் சிலங்கன் நாளன்று சாயங்கால வேளையில் அவருடைய வழக்கமான சுற்றுலாவை முடித்தபின் ஓர் அற்புதமான லீலை பாபாவிடமிருந்து வெளிப்பட்டது. சிமோல்லங்கனம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு எல்லையை கடத்தல் என்பது பொருள்.
இச்சொல் மராட்டியில் சிலங்கன் என்று திரிந்தது போலும். அரசர்கள் விஜயதசமி அன்று கோலாகலமான ஊர்வலமாக எல்லையை கடந்து சென்று எதிரிகளை வெல்லும் அறிகுறியாக சில அம்புகளை எய்துவிட்டு திரும்புவது ராஜதர்மம். சந்நியாசிகளும் விஜயதசமியன்று சாதுர்மாஷ்ய விரதத்தை முடித்ததற்கு அறிகுறியாக ஸ்ரீமத் பகவத்கீதையை பாராயணம் செய்து கொண்டே நடந்து சென்று அவர்கள் தங்கியிருந்த ஊரின் எல்லையை தாண்டிய பிறகு திரும்பி வர வேண்டும் என்பது தர்மசாஸ்திர விதி. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.